நண்பர்களே, உள்ளபடியே இன்று புல்வாமா தாக்குதலுடைய 6வது ஆண்டு. நாம் எல்லாம் தியாகம் செய்த நாட்டுக்காக தியாகம் செய்த அந்த துணை ராணுவ படையினருடைய அந்த தியாகத்தை எண்ணி தமிழ்நாட்டைச் சேர்ந்த படையினர்களும் இருக்கிறார்கள். அவருடைய மரணத்தில் இங்கே இந்திய துணைக்கண்டமே குலுங்கும் அளவுக்கு நடந்த அந்த புல்வாமா தாக்குதல், அதனுடைய 6ஆம் ஆண்டு நினைவு என்று வரும்பொழுது இந்திய நாட்டிற்காக தியாகம் செய்பவர்கள் இராணுவத்தினர் தான் என்பதை மறு உறுதி செய்து கிராமங்களில் இருந்து உழைக்கும் மக்கள் மத்தியில் இருந்து வரும் வீரர்கள் எல்லாம் இன்றைக்கு நாட்டை எல்லையிலே பாதுகாப்பதற்காக சென்றால் அதில் ஏன் பிளவுபடுத்துகிறீர்கள் என்ற கேள்விகளையும் கேட்கும் கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உள்ளபடியே புல்வாமா தாக்குதலுக்கு இந்தியாவை ஆள்வோர் பதில் கொடுக்கிறேன் என்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பதாக பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஒரு தாக்குதலை நடத்தியது நாடறிந்த செய்தி. சரி, அதன் மூலமாக வடக்கு மாநிலங்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வர முடியலாம். ஆனால் தியாகம் செய்த வீரர்களுடைய வாரிசுகள், அவர்களுக்கு என்ன வழி, அவர்களுக்கு என்ன எதிர்காலம் என்ற கேள்வியை நீங்கள் கோரிக்கையின் மூலம் கேட்கிறீர்கள். எங்கள் சகாக்கள் தோழர்கள் அங்கே நாட்டை பாதுகாப்பதற்காக சென்றார்கள். வாகனத்தை தாக்குகிறார்கள். திடீரென்று எப்படி திட்டமிட்டு தாக்க முடியும்? உளவுத்துறையினுடைய பங்கு என்ன? அப்படி வாகனத்தை விட்ட காரணம் என்ன? அப்படி 44 பேர் இறந்து போகும் அளவுக்கு சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் என்று அழைக்கப்படுகின்ற எல்லை பாதுகாப்பு படை, மத்திய சிறப்பு காவல் படை, இதை சேர்ந்தவர்கள் எல்லாம் எங்களுடைய சகாக்கள் மரணத்தை தழுவார்கள். அதற்கு நீங்கள் பதில் கொடுத்து விட்டீர்கள். எங்களுக்கும் நாட்டு தேசபக்தி என்பதில் திருப்திதான். ஆனாலும் கூட அதன் மூலம்தான் ஆட்சிக்கு வர முடிந்தது என்பதெல்லாம் சொல்கிறார்களே, அந்த அரசியலுக்கு நாங்கள் செல்ல விரும்பவில்லை. ஆனால் தியாகம் செய்த எங்களுடைய சகாக்களின் நினைவாக எங்களுடைய துணை ராணுவ படையை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறீர்கள்? இங்கே அழகாக சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்பதாக ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் அண்ணன் அழகாக எடுத்து சொன்னார். 1979ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் ஆட்சியில் இருக்கும் பொழுதே நாங்கள் போராட்டம் நடத்தினோம். துணை ராணுவ படையினர் போராட்டம் நடத்தினால் ராணுவத்தை வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் எடுத்து சொன்னார். அந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு ஊதிய உயர்வெல்லாம் கிடைத்தது என்பதை புட்டு புட்டு வைத்தார். அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த போராடித்தான் இந்தியாவை, தேசத்தை பாதுகாக்க வந்த வீரர்கள் தங்களுக்கான அடிப்படை உரிமைகளை வாங்கிக் கொள்ள வேண்டுமா? தானாகவே இறங்கி வந்து ஒன்றிய அரசு இதை புரிந்து கொள்ளாதா? ராணுவத்தினருக்கு, அதனுடைய ஓய்வு பெற்ற ராணுவத்தினருக்கு தனியான ஒரு சலுகை, துணை ராணுவ படையினருக்கு தனியான ஒரு சலுகை, எல்லைகளை பாதுகாப்பதற்கு துணை ராணுவ படையினர் நிற்கிறார்கள் என்றால், போர் நடந்தது என்றால் 2 நாடுகளுக்கு மத்தியில் ஜெனீவா ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? முன்னாலே ராணுவத்தினர் இருக்கக்கூடாது, துணை ராணுவ படையினர் தான் சிஆர்பிஎஃப்ஓ, பிஎஸ்எஃப்ஓ, எல்லை பாதுகாப்பு தான் நிற்க வேண்டும். அப்பதான் நேரடியாக போர் உக்கிரமாக மாறாது என்பதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே. அந்த அளவுக்கு துணை ராணுவ படையினர் முன்னாலே நிறுத்தித்தானே ராணுவத்தினர் இந்த நாட்டை பாதுகாப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மைகள் எல்லாம் எங்கள் நாட்டு மக்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட துணை ராணுவ படையினருக்கு நீங்கள் என்ன சலுகை வழங்குகிறீர்கள்? முதற்கண் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை, அண்ணன் முன்னாள் அமைச்சர் வந்திருக்கிறார், அவருக்கு அமைச்சர் இலாக்காக்களை பற்றி தெரியும். பாதுகாப்பு துறைக்கு கீழே ராணுவத்தினர் வருவார்களாம், ஆர்ம்டு போர்சஸ் என்று சொல்வார்களாம். அவர்களுடைய ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்குள்ள சலுகைகள் எல்லா மாவட்டங்களிலும் கிடைக்குமா? இந்திய துணைக்கண்டமைக்கும். ஆனால் அதே அளவுக்கு உயிர் தியாகம் பண்ண தயாராக தங்களை தியாகம் பண்ணி கொண்டு இந்த நாட்டை பாதுகாத்த எல்லை பாதுகாப்பு படையினரோ அல்லது மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரோ
அல்லது இங்கே இருக்கின்ற மற்ற பல்வேறு விதமான துணை ராணுவ படையினரோ அவர்களுக்கு சமமான சலுகைகள் இல்லாமல் அவர்கள் எல்லோரும் ஹோம் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய உள்துறைக்கு கீழே வருவார்களாம். எதற்காக? அதான் இந்தோ டிபேட் ஆர்மட் ஃபோர்ஸ் சொல்றாரு. அது உட்பட எல்லா படையினரும் இன்றைக்கு உள்துறைக்கு கீழே வருவார்கள். ஆனால் ராணுவத்தினர் மட்டும் இங்கே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வருவார்கள் என்றால் இது பாகுபாடு இல்லையா? இது பாரபட்சம் இல்லையா? எல்லோருடைய உயிரும் இந்திய தாய்க்கு பிறந்த மகளுடைய பிள்ளைகளுடைய உயிர் இல்லையா? எண்ணி பார்க்க வேண்டாமா? இந்த குறைந்தபட்ச அடிப்படை விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் இந்த நாட்டில் அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை தட்டி கேட்பதற்குத்தான் உங்களுடைய கோரிக்கைகள் இன்று எழுகின்றன என்பதாகத்தான் எங்களுக்கு படுகிறது. அது மட்டுமல்ல, இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளும் உள்ளபடியே என்ன கொடுத்திருக்கிறார்கள்? இங்கே நீங்கள் மாநில அரசுகள் கொடுக்கலாம் என்பதாக தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர மாநில அரசுகள் சமமான ராணுவத்தினருக்கு சமமான துணை ராணுவத்தினருக்கும் உரிமைகளை ஒவ்வொரு இடத்திலும் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிப்பதற்கு பதிலாக கொடுக்கலாம் என்று ஒரு யூகமாக போடுவது, கொடுக்காமலும் இருக்கலாம் என்பதாக பொருளில் போடுவது என்பதுதான் ஒன்றிய அரசினுடைய உள்துறையினுடைய சுற்றறிக்கையில் இருக்கின்ற சூட்சுமம் என்பதை புரிந்து கொண்டதனால் தான் நீங்கள் இங்கே உத்தரவு போடு என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு இங்கே நாட்டை பாதுகாக்க வந்தவர்களுக்கு, தன் உயிரை தியாகம் செய்ய வந்தவர்களுக்கு இப்படி பாரபட்சம் காட்டுவதும், அவர்களுடைய உயிரை ரொம்ப எளிமையாக சீர்ப்பா நினைப்பதும் எந்த ஒரு மனிதனாலும் முடியுமா? நமது ஒன்றிய அரசால் முடியும் என்பதுதான் இதை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட கேண்டீன் வசதிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதே ராணுவத்தினருக்கு, எங்களுக்கு இல்லையா கேட்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் கூட்டுறவு என்ற முறைகளிலே அவர்களுக்கு சலுகை விலையில் தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் கொடுக்கப்படுகின்றன, எங்களுக்கு இல்லையா கேட்கிறீர்கள். அது மட்டுமல்ல, மாநில அரசிடம் நீங்கள் அங்கே அவர்களுக்கு நலவாரியம், இவர்களுக்கு நலவாரியம், நலிந்த பிரிவினருக்கு நலவாரியம் என்றெல்லாம் நடத்துகிறீர்களே, நல்ல செய்திதான், மறுக்கவில்லை. இங்கே துணை ராணுவ படையினருக்கும் அங்கே கொடுக்காத, அதாவது பாதுகாப்பு துறைக்கு கீழே வருகின்ற ராணுவத்தினுடைய ஓய்வு பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை உள்துறைக்கு கீழே வருகின்ற துணை ராணுவத்தினருக்கு கொடுக்க ஒன்றிய அரசு ஒரு வேலையை செய்யுமானால் அந்த இடைவேளையை நிரப்புவதற்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நீங்கள் கொடுக்கலாம் அல்லவா? நீங்கள் அப்படி ஒவ்வொரு இடத்திலும் கொடுக்கிறோம் நாங்கள் துணை ராணுவ படையினருக்கு என்று அறிவித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லட்சக்கணக்கான துணை ராணுவ படையினர் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கில் இருப்பவர்கள், அவருடைய குடும்பத்தினர், பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், இப்படி லட்சக்கணக்கான வாக்குகள் உங்களுக்கு வந்து சேராதா? அந்த வாக்குகளை எண்ணியாவது நீங்கள் மாநில அரசு இதில் இறங்கி வந்து இந்த உரிமைகளை புரிந்து கொள்ளக்கூடாதா? இதை நலவாரியம் என்பதாக அமைத்துவிடக் கூடாதா என்பதெல்லாம் உங்களுடைய கேள்வியாக இங்கே முன்வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே அவர்களுக்கு என்ன கேட்காங்க? ஐயா, எங்களுக்கும் நீங்க ஒரு இடஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாதா, கொடுக்கக்கூடாதா? குடிசை மாற்று வாரியத்தில் கூட அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோம் என்றெல்லாம் அறிவிக்கின்ற மாநில அரசு குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருப்போருக்கான இடங்கள் என்பதாக கொடுக்கக்கூடாதா? சரி, குடிசை மாற்று வாரியத்தை தான் மாற்றி நீங்கள் இப்பொழுது நகர்ப்புற வசிப்போர் மேம்பாட்டு வாரியம் என்பதாக பெயரை மாற்றிவிட்டீர்கள். அதற்காக பணத்தையும் கூட்டி 3 லட்சம் ரூபாய் வாங்கி 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனாலும் துணை ராணுவ படையினருக்கு இதில் ஒதுக்கீடு செய்வதற்கு என்ன வலிக்கிறது? உங்களுக்கு அதில் என்ன இலக்காரம் என்று மாநில அரசையும் தட்டி கேட்பதற்கான உங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள். அதனால் இன்றைய தியாகிகளுடைய நாளிலே, புல்வாமா தியாகிகளுடைய நாளிலே நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் உயிரான கோரிக்கைகள், உருப்படியான கோரிக்கைகள். உள்ளபடியே இதை நிறைவேற்றுவோம் தான் மனிதன், மாண்பு வேண்டும்,
ஒன்றிய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி மாண்பு வேண்டும். ஏனென்றால் தன் உயிரை தியாகம் செய்த இந்த வீரர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் மாண்புடன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு மனது வேண்டும். அந்த மனதை தட்டி கேட்பதற்குத்தான் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இந்த ஆர்ப்பாட்டம் வாழ்க. இதனுடைய கோரிக்கைகள் வலுச்சேர்ப்பதற்கு எங்களுடைய குரல்களும் உங்களுடன் ஒலிக்கும். நிச்சயமாக உரிமைகளை மீட்டெடுக்க அல்லது பறித்தெடுக்க உங்களுடைய போராட்டம் தொடரட்டும். வெற்றி மட்டுமே நிச்சயம் என சொல்லியிருக்கிறேன்.